தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா முடுக்குலாங்குளம் கிராமத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல அறக்கட்டளை பள்ளிக்கூடம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை இருக்குது. உள்ளூர் பிள்ளைங்க எல்லாமே இருக்குது, தனி பஞ்சாயத்து. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் ஹெச்எம் இருந்துட்டு ஜூன் மாதம் மாறி போயிட்டாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு 20 நாளைக்கு மேலே ஆகுது, இது வரைக்கும் ஹெச்எம் போடலை. நானும் மேனேஜ்மெண்ட்டை 2-3 தடவை ஃபோன் போட்டு சொல்லியாச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் எங்கள் பிள்ளைகளோட படிப்பு இழக்கிறாங்க. இனி ஒரு 20 நாளில் காலாண்டு தேர்வு வருது. அப்போது நான் கேட்குறப்ப அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, புது CO ஒன்று அரசாங்கம் போட்டிருக்கு, அதனால் நாங்கள் செப்டம்பர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு போட முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ காலாண்டு பரீட்சை வரும்போது இவங்க சொன்ன பதிலாக பிள்ளைங்க எழுதுவாங்களா? அதான் என்னோடய கேள்வி. இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி போட முடியாது, இதை நாங்கள் அந்த பிள்ளைங்க கொஸ்டின் ஆன்சராக எழுதுனா ஏற்றுக்குவாங்களா? அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ஹெச்எம் கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து விசிட்டு பார்த்துட்டு ஹெச்எம் போடணும் கண்டிப்பாக. அதே மாதிரி மாதம் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து பார்க்கணும், எப்படி படிக்கிறாங்க பிள்ளைங்க, எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா எங்களுக்கு திருப்தி இல்லை, அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அல்லது நாங்கள் சொல்கிறோமே சரி ஒரு வாரம் 10 நாள் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இல்லை, இன்றைக்கி சொன்னோன்னா அடுத்த வாரம் மறுபடியும் சொன்னால் அடுத்த வாரம். நானும் தூத்துக்குடி மேலிடத்து வரைக்கும் பேசியாச்சு, ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை. அதனால் அதுக்காகத்தான் இப்போ காத்திருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெளிநடப்பு இதே இது டெய்லி இனிமேல் தொடரும். 5ஆம் கிளாஸ் ஹெச்எம்லாம் என்ன பிரச்சனை இருக்குது? ஹெச்எம்லாம் அந்த 5ஆம் வகுப்பு அவங்க தான் பார்த்துக்குறாங்க. அது போக ஸ்கூலில் உள்ள எல்லாத்தையும் அவங்க தானே பார்க்குறாங்க. ஹெச்எம்னு 2 டீச்சர் இருக்காங்க, அவங்க 5 வகுப்பு பார்க்க முடியாது. அந்த கோரிக்கையினால தான். ஏன்னா எங்கள் அடிப்படை கல்வி தான் பிள்ளைகளுக்கு தேவை. அந்த அடிப்படை கல்வி இல்லைன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க படிச்சுக்கிறாரு. இதுவரை 5ஆம் பிள்ளை எப்படி படிக்கானா இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருமே சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், ஏன்னா 6 மணி 7 மணிக்கு இருக்காங்க. 4 மணி 4:15 விடுற ஸ்கூலில் 6 மணி 7 மணிக்கு இருந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் கண்டிப்பாக வேகமாக ஒரு ஹெச்எம் போடணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. உங்கள் பேர் என்ன? செந்தூர் குமார் பேர்.